நண்பர்களே VTSக்காக 2.1 ஆம்ப் அசெம்பிள் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். பேனல்னு பார்த்தீங்கன்னா கிரே வித் கிளாஸ் பிளாக் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். பேனல் சூப்பராகவே வந்திருக்கு. அவுட்புட்டு பாருங்கள். ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரிமோட் வந்துடும். உள்ளே என்ன போட்டிருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டீரியோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்சிஸ்டர் டைப் போர்டு, நம்மளோட போர்டு தான். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் அவுட்புட்டு, 100 வாட்ஸு 80 வாட்ஸில் ஊஃபர் கிடைக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் அது எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கம்பெனி ஊஃபராக போட்டிங்கன்னா ஆடியோ சூப்பராக வந்துடும். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் பேனல் மூணு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா JBL 1500 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நல்ல ஒரு தரமான போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா BT சப்ரி எல்லாமே நம்மளோட தான். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் BT பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்டு தான், பக்காவாக இருக்கும். டிரான்சிஸ்டர்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பிலிப்ஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருப்பேன். லைட்டை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரிஜினல் ஃபிலிப்ஸ் மேடு பாருங்கள். ஒரு சில்வர் கலரில் ஒரு லெட்டர் மாதிரி போட்டிருக்கோம். ஃபிலிப்ஸ்ன்னு போட்டு அந்த சில்வர் கலரில் போட்டிருக்கோம். ஒரிஜினல் மேடு இது, பிலிப்ஸ் கம்பெனியோடது. ஏன்னா ரொம்ப நம்ம அலைஞ்சி திரிஞ்சு வாங்கியிருக்கோம். இது ரொம்ப கிடைக்கல, இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்மளோட யூஸ்க்காக வச்சுருக்கோம். அதுமாதிரி ஹை குவாலிட்டி ஆம்பிளிஃபையர்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியரில் நல்லா HD பியூர் காப்பர் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வழியாக தான் வெளில வரும். இது வந்து ஏதாவது ஸ்பீக்கர் வந்து டிஸ்கனெக்ஷன் கொடுத்து காயில் பர்ன் ஆனாலோ, இல்லை வோல்டேஜ் அதிகம் வந்து போர்டு ஏதோ ஷார்ட் ஆனாலும் உங்களுக்கு வோல்டேஜ் அவுட்புட்டில் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் போனால் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதாவது வோல்டேஜ் ஸ்பீக்கர் போனால் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த போர்டு போட்டிருக்கோம். ஏதாவது நமக்கு ஷார்ட் அவுட்புட்டில் இருந்தது அப்படின்னா வோல்டேஜ் டிடெக்ட் ஆன உடனே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாரி அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஊஃபர்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும். அதாவது அவுட்புட்டில் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம 10 ஆம்பியரில் ரிலே போட்டிருக்கோம். கிளாஸ் டைப் ரிலே நல்ல ஒரு தரமான அவுட்புட் வரும். ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் வந்து இதை 5.1 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்காக நம்ம இதை வந்து முன்னாடியே வந்து நம்ம அது மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஒயரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போர்டு வைக்கிறதுக்கு இந்த கேப்லாம் இருக்குது நிறையா. அந்த இடத்துல நம்ம வச்சு ஒரு 3 சேனலுக்கு நம்ம வச்சு பண்ணிக்கலாம். அதுமாரி அவுட்புட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ட்ரா ரிலே நம்ம ஆட் பண்ணி 5 சேனலுக்கு அவுட்புட்டு எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம முன்னாடியே போட்டோம். இது போர்டு மட்டும் ஆல்ட்ரு பண்ணி சரௌண்ட் சேனல், சென்ட்ரல் சேனல் போர்டு வச்சு கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணால் போதுமானது இந்த செட்டுக்கு. ஹீட் சிங்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ரைஸ் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் வராது. அதுமாரி ஃபேனும் பார்த்தீங்கன்னா 3 கூலர் ஃபேன் இருக்குது. ஒரு ஸ்டீரியோ இன்புட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் ஸ்டீரியோ இன்புட் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் பேக் சைடில் அவுட்புட் வந்து சப்புக்கு மட்டும் பனானா சைடு போட்டாச்சு. லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா LS வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான LS போட்டிருக்கோம். நல்ல ஒரு ஹேண்டில் பண்ணுது, ஹீட்டை ஹேண்டில் பண்ணி வேலை செய்யும். அதுமாதிரி ஃபியூஸ் சாக்கெட் போட்டு தான் நம்ம எப்போதுமே கொடுப்போம் எல்லா செட்டுக்குமே. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் கலர் வச்சுருக்கோம். எல்லோ கலரில் தெரியும், ஆனால் அது வார்ம் ஒயிட் கலர் தான். அது பாருங்கள், லைட்டாக காப்பர் செட்டு வரும். இதோட ஆடியோ டெஸ்ட் இப்போ பார்த்துடலாம். ட்ரிபிள் வைக்கிறேன் பாருங்கள். கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மாட்டுக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில ஆடியோ கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த 2 டிரான்சிஸ்டர் BTயோட இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தியிருக்கோம். இதில் பாருங்கள், ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாரி கெப்பாசிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சாம்சங் கம்பெனியில் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே சாம்சங்கில் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஆர்டராக இருக்கும். போர்டோட தரம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல பக்காவே வந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே MFR தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில வேல்யூ வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சுன்ட்டு. அதனால் அந்த இல்லாத வேல்யூக்கு வந்து CFRல 1% டாலரன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா 1% டாலரன்ஸு கிட்டத்தட்ட MFRக்கு ஈக்குவல் தான் அதுவும். ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் கம்மியாக ரொம்ப நம்ம லோ பண்ணி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மை வந்து மாறாது. அதாவது 1% 2% அந்த மாதிரி போடலாம். 1% இப்போ நான் போடுறது 1% உள்ள MFR நான் CFR யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா CFRல வந்து 1% தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆடியோட தன்மை வந்து மாறாது. இப்போ நீங்கள் 2%, 5%லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதோட குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் நல்லாவே தெரியும். லைஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட ஸ்ட்ரென்த்து வந்து நம்மளுக்கு இருக்காது. இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா 1% டாலரன்ஸ் தான். அதேமாரி MFRமே பார்த்திங்கன்னா 1% டாலரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நிறைய கிரேடு வருது. அதுலேயும் நான் வந்து ஸ்டாண்டர்டாக செலக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இதில் போட்டிருக்க அத்தனை பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளுமே
நான் செலக்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசியுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸாஸ் கம்பெனியோட தான் ஐசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி நான் ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான பிடி இது. டிரான்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் போட்டோம்னா ஒரு அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும். அதுமாரி கொரியன் மேக்கு போட்டால் அவுட்புட் கிடைக்கும். சைனான்னு ஒன்று இருக்கும், அது சைனா மேடு போட்டோம்னா ரொம்ப சீப் அண்ட் குவாலிட்டி அது. ஆனால் அது ரொம்ப ஆடியோட தரம் வந்து சுமாராக தான் இருக்கும், தெளிவு இருக்காது. ஒரு ஆடியோ வந்து ஓடுது அப்படின்னா அதோட தெளிவு இருக்காது. இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா டீட்டெயில் வந்து போதுமானதான், ஏன்னா நிறையா சொல்லியாச்சு. இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லை. இன்னொரு ஆடியோ நம்ம பார்த்துடலாம். பேச வைக்கிறேன். ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதாக கால் பண்ணுங்கள். டைம் நிறைய மாடல் வந்து நம்ம புது மாடல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது புது மாடல் ஏதாவது உங்களை ஐடியாவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.